ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அன்பு மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, பலவித பாரங்கள், பலவித வேதனைகள், பலவித துக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மக்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு சொன்னார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இன்னைக்கு மக்கள் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களுக்கு அவர்கள் பிரயாணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, கஷ்டங்கள், பாரங்கள், துக்கங்கள், வேதனைகள் வரும்போது இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு நன்மைகளை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். இயேசு உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு என்றால் உங்களை விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். இயேசு என்றால் உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இயேசு என்ற சொல்லுக்கே விடுதலையை தருகிறவர். சுகத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவித பிரச்சனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலையை தர வல்லவராக இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு கைவிட தெரியாது. பிரியமானவர்கள், ஒரு தகப்பனை போல இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஒரு தந்தையை போல நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையிலே துடிக்க துடிக்க இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு நன்மைகளை செய்கிற தெய்வமாக, உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஏன் இயேசுக்கு இந்த அக்கறை? இயேசு எல்லாரையும் பார்த்து கூப்பிடு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. யாராவது நமக்கு இளைப்பாறுதலை தர முடியுமா? இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, சமாதானம் என்றால் என்ன? இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு கொடுக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தால் நமக்கு கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த உலக பொருட்களால, இந்த உலக எல்லா காரியங்களால நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. இயேசு ஒருவரே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இயேசு ஒருவரே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இயேசு ஒருவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டவர். பிரியமானவர்களே, நமக்காக இரத்தத்தை சிந்தினவர். இயேசு சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு நன்மைகளை செய்கிற தெய்வமாக, இயேசு உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இயேசு நமக்காக சிலுவையிலே துடிக்க துடிக்க இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். யாராவது நமக்காக இரத்தத்தை சிந்தினது உண்டா? நம்முடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். மனிதர்களுக்காக, மனித குலத்துக்காக இரத்தத்தை சிந்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பிரியமானவர்களே, இயேசு நன்மைகளை நமக்கு தருகிறவர். இயேசு சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இயேசுவே உலகத்துக்கு வெளிச்சமாக, இயேசுவே உலகத்துக்கு வார்த்தையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை நமக்காக மாம்சமாகி இந்த பூமியிலே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் அவர் துடிக்க துடிக்க இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல், பிரியமானவர்களே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நண்பர்களே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக நீங்கள் எந்த பாவ பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த பாவ பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே நமக்காக பாவ பரிகாரமாக அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு நன்மைகளை செய்கிற தெய்வமாக, உங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, ஆபத்திலே நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆபத்திலே வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவுக்கு கைவிட தெரியாது. பிரியமானவர்களே, அன்பான மக்களே, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு நேசிக்கிறார்.
இயேசு நேசிக்கிறார். பரவாயில்ல அதுல என்ன அக்கா இயேசு நேசிக்கிறார். அம்மா நான் இயேசு நேசிக்கிறேன் அக்கா. அம்மா இயேசுனா சரிம்மா சரி. ஆகையால் நமக்காக பாவ சாபங்களுக்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு பாவ மனிதனுடைய ரத்தம் இன்னொரு பாவ மனிதனுக்கு செலுத்த முடியாது. பிரியமானது, ஒவ்வொரு பாவ மனிதன் இன்னொரு பாவ மனிதனுக்காக மறிக்க முடியாது. அப்படி மறித்தாலும் அதனுடைய ரத்தம் நமக்கு பாவ நிவர்த்தியை கொண்டு வராது. இயேசு ஒருவரே வானத்திலிருந்து பூமிக்கு வந்தார். இயேசு ஒருவரே வானத்திலிருந்து பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தும்படியாக உங்களுக்காக எனக்காக அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர், இதுதான் நாங்கள் நற்செய்தி என்று சொல்லுகிறோம். மரித்த இயேசுவை நாங்கள் அறிவிக்க வரவில்லை, உயிரோடு இருக்கிற இயேசுவை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர், இயேசு நல்லவர், இயேசு நன்மைகளை செய்கிறவர். இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். காரணம், இயேசு நல்லவராக இருக்கிறார். நன்மைகளை செய்கிற தெய்வமாக, உங்களை வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நோக்கி பாருங்க.